வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திமுகவில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் தொடங்கியது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் பற்றி காங்கிரசுடன் இன்று பேச்சுவார்த்தை. தமிழக நலனுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக தம்பிதுரை பேச்சு. கூட்டணிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் திட்டவட்டம். தமிழகம் முழுவதும் நாளை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த ஏற்பாடு. 5 வயதுக்குட்பட்ட 72 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க சுகாதாரத்துறை இலக்கு. மகாராஷ்டிராவில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு செல்போன் வாங்கியதில் 107 கோடி ரூபாய் ஊழல். தேசியவாத காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பங்கஜா முண்டே மறுப்பு. பாகிஸ்தானை தீவிரவாதிகள் களமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. இந்தியா வெறுப்பு அரசியல் செய்து வருவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் குற்றச்சாட்டு. 21 சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி வேட்பாளர்கள் நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் துரைமுருகன், டி ஆர் பாலு ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். நேர்காணலில் அந்தந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நகர ஒன்றிய பகுதி கழக செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டுமென ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நலனுக்காக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அதற்காக கொள்கை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தை புதிய வருவாய் வட்டமாக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்து கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தம்பிதுரை பங்கேற்று பேசினார். அப்போது தமிழர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை விரட்டவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அதற்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு என்று நன்றியோடு செய்கிற இயக்கத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு. அனைத்து இந்திய அண்ணா எந்த காலம் விட்டுக் கொடுக்காது. ஆனால் தேர்தல் கூட்டணி என்பது வேறு. தேர்தல் கூட்டணி என்பது ஒரு சில பொதுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டின் நலனுக்காக சில திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு துணை இருந்தால்தான் முடியும் என்பதால் காரணமாக எந்த அரசு அடுத்து வரும்னா மீண்டும் மோடி தான் அந்த நாட்டின் பிரதமராக வருவார் என்பது எனக்கு தெரியும். ஆகவே அதனுடன் கூட்டணி வைப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு பக்கம் மோடி வருவதாக இருக்க தமிழகத்தின் பலன் இருந்தால் கூட நமக்கு வீழ்த்த வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் நாளை 72 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் என மொத்தம் 43,000 மையங்களில் நாளை போலியோ சொட்டு மருந்து வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை 5 வயதிற்குட்பட்ட 72 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் முகாம் நாளில் சொட்டு மருந்து கொடுப்பது அவசியம் என்றும், விடுபடும் குழந்தைகளை கண்டறிய குழந்தைகளுக்கு இடதுகை சுண்டு விரலில் மை வைக்கப்படும் என சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மேலும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சோதனை சாவடிகள், விமான நிலையங்களிலும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு செல்போன் வாங்கியது 107 கோடி ரூபாய் அளவிற்கு மகாராஷ்டிரா அரசு ஊழல் செய்துள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தனஞ்சய முண்டே, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு செல்போன் வழங்கப்படும் என மகாராஷ்டிரா அரசு கடந்த மாதம் அறிவித்ததை குறிப்பிட்டார். இதற்காக சுமார் 106 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும், இதன் மூலம் 1,20,000 அங்கன்வாடி ஊழியர்களுக்கு செல்போன் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் 6,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை 8,877 என மதிப்பிட்டு செல்போன் வாங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தனஞ்சய் முண்டே தெரிவித்தார்.
இதன் மூலம் சுமார் 107 கோடி ரூபாய் அளவிற்கு மகாராஷ்டிரா அரசு ஊழல் செய்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இவரது குற்றச்சாட்டை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் பங்கஜா முண்டே திட்டவட்டமாக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊழலில் திளைத்து வரும் பாஜக அரசு நாட்டின் செல்வங்களையும் வளங்களையும் கொள்ளையடித்து வருகிறது என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலையொட்டி மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சியின் கீழ் நாட்டு மக்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி எடுத்த தவறான முடிவுகளால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் மீளா துயரத்தில் முடங்கியுள்ளன என தெரிவித்து கூறினார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் தீவிரவாதம் ஒழியும் என மோடி தெரிவித்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீரில் தீவிரவாதம் 260% அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டினார். நாட்டு மக்கள் குறித்து சிறிதும் கவலை இல்லாமல் தொடர்ந்து ஊழலையும் அராஜகத்தையும் நிகழ்த்தி வரும் மோடி அரசுக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் கட்டாயம் பாடம் புகட்ட வேண்டும் என மம்தா பானர்ஜி வலியுறுத்தினார். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் ராணுவ வீரர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட செய்தியை பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பட்காம் மாவட்டத்தில் விடுப்பில் இருந்த ராணுவ வீரர் முகமது யாசினை அவரது வீட்டில் இருந்து தீவிரவாதிகள் கடத்தி சென்றதாக செய்திகள் வெளியாகின. இந்த செய்தியை மறுத்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம் ராணுவ வீரர் முகமது யாசின் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஊக செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்குமாறும் பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்காக பாகிஸ்தானை களமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தற்கொலைப்படை தாக்குதலில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பயிற்சி முகாம் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் நிலவி வருகின்றது. இந்நிலையில் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு இந்திய பிரதமர் வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினார். பிற நாடுகளின் மீது பயங்கரவாத செயல்களை ஏவ பாகிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இம்ரான்கான் தெரிவித்தார். நாட்டின் முப்படைகளையும் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல் ஆணையத்திற்கு கடற்படை முன்னாள் தளபதி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். 1990 ஆண்டு முதல் 1993 ஆண்டு வரை இந்திய கடற்படை தளபதியாக இருந்தவர் ராம்தாஸ். இவர் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் புல்வாமா தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் மீது விமானப்படை தாக்குதல் நடத்தியதை தேர்தல் ஆதாயத்திற்கான நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய போக்கு கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்படைகளை தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு சமூக நலத்துறைக்கு மத்திய அரசு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரத்துக்கு சிறப்பாக சேவை செய்த பெண்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நாரி சக்தி புரஸ்கார் என்ற பெண்களுக்கான உயரிய விருதை மத்திய பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றது. நடப்பாண்டு விருதுக்காக தமிழ்நாடு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மற்றும் நாட்டின் ஒரே கமாண்டோ பெண் பயிற்சியாளர் சீமாராவ் உட்பட 44 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். உலக மகளிர் தினத்தை ஒட்டி இந்த விருதுகள் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விழாவில் மத்திய பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை ஒருமையில் பேசியது ஏற்க முடியாது என வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூரில் மதிமுக வளர்ச்சி நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தை பாஜக வஞ்சிப்பதற்கு அதிமுக அரசே முக்கிய காரணம் என தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என வைகோ கூறினார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருந்தும் அவர்களை விடுவிக்காமல் ஆளுநர் பன்வாரிலால் காலதாமதம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை ஒருமையில் பேசியது ஏற்க முடியாது எனவும் வைகோ கூறினார். 7 பேர் விடுதலையில் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. மத்திய சர்க்காரால் தொடுக்கப்பட்டிருந்தன, இந்த பிஜேபி அரசால் தொடுக்கப்பட்டிருந்தன. எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்துவிட்டு இது குறித்து முடிவெடுக்க தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு என்று அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவின் அடிப்படையில் தலைமை நீதிபதி செப்டம்பர் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். அவர்கள் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி,
அவர்கள் எத்தனை கோடிகளை கொட்டினாலும் சரி 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். நாங்கள் அர்ப்பணிப்போடு பாடுபடுவோம். இது மாதிரி போக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில வார்த்தை பயன்படுத்துவது முறையில்லை. இப்படி சொல்லி இருக்கிறார்கள், நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அது மிக தவறு. இதை அவர் தவிர்த்திருக்கணும். சேலம் அருகே கரும்பு தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் 5 ஏக்கரில் விளைந்த 5 லட்சம் மதிப்புள்ள கரும்புகள் எரிந்து நாசமாகின. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நாட்டாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முத்து மற்றும் குமார் ஆகியோருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் கரும்பு பயிரிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கரும்பு தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்புகள் தீயில் எரிந்து சேதமாகின. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைப்பதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மின் கோபுரத்தில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, ஈரோடு, திருவண்ணாமலை, கரூர், சேலம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையே விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோவை மாவட்டம் சூலூர், சுல்தான்பேட்டை பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். மேலும் அப்பகுதியில் உள்ள உயர்மின் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பகுதிகளிலும், அதாவது இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தாவது அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து விவசாயிகளுக்கு சாதகமான நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். எங்களை ஏமாத்திடலாம், எங்களை மிரட்டலாம்ங்கிற அந்த தயவு செய்து அந்த தவறான எண்ணத்தில் போக போக இந்த போராட்டம் மிக கடுமையாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த அசாதாரணமான இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் விவசாயிகளை இந்த மாதிரி வஞ்சிப்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிர்விளைவை கொடுத்து மிகப்பெரிய தோல்வி இந்த அரசுக்கு கொடுக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த விவசாயி எங்கெல்லாம் வீழ்த்தப்படுகிறானோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆட்சி வீழ்த்தப்படும் என்பது வரலாறு. இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்ற வைர வணிகர் நீரவ் மோடி லண்டனில் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் உத்தரவாதத்துடன் 13,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்தாத நீரவ் மோடி கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்றார். மும்பை அருகே அலிபாக்கில் விதிமுறைகளை மீறி அவர் கட்டியிருந்த பங்களாவை அரசு அதிகாரிகள் வெடிவைத்து தகர்த்து தரைமட்டமாக்கினர். இந்நிலையில் அவர் லண்டனில் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பில் 3 படுக்கையறைகள் கொண்ட வீட்டில் வாழ்ந்து வருவதாக டெலிகிராப் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வீட்டின் மதிப்பு இந்திய மதிப்பில் சுமார் 73 கோடி ரூபாய் ஆகும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மீண்டும் புதிதாக வைர வணிகத்தை தொடங்கியுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீரின் ஸ்ரீநகரில் ராணுவம் சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். காஷ்மீரில் இளைஞர்களின் உடல் வலிமை, வன வலிமை மேம்படுத்த தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் ராணுவத்தினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீநகரில் பாரம்பரிய விளையாட்டு, தற்காப்பு கலை ஆகியவற்றுக்கான போட்டிகளுக்கு ராணுவம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போட்டியில் பள்ளி, கல்லூரிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். दोनों मेडलिस्ट है नेशनल लेवल के मार्शल आर्ट्स के अंदर திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் தொழுவிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டதால் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே என்புதூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் தொழுவுக்குள் காளைகள் அவிழ்க்க காலதாமதமானது. இதனால் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பல இடங்களில் அவிழ்க்கப்பட்டதால் மஞ்சு விரட்டு காண வந்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மஞ்சு விரட்டு போட்டியை பார்வையிட்டு வந்த மத்திய வனவிலங்கு நலவாரிய முதன்மை செயலாளர் AK மீட்டல் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் குறித்து மாவட்ட வருவாய் அதிகாரி லதாவிடம் கேட்டறிந்தார். போட்டியை மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும் என அவர் அறிவுரை கூறினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 53 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். போட்டியை காண சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமானோர் வந்திருந்ததால் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்.
சூப்பர். அருமை 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 ஆட்டம். சேலம் மேட்டூர் அணையை அணைகள் பாதுகாப்பு குழு இயக்குநர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். சேலம் மேட்டூர் அணை 120 அடிகள் உயரமும் 1700 மீட்டர் நீளமும் கொண்டது. 93.4 TMC கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் உறுதித்தன்மை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆய்வு செய்யப்படுகின்றது. இந்நிலையில் அணையில் உள்ள மதகுகளையும் கதவணைகளையும் அணைகள் பாதுகாப்புத்துறை இயக்குநர் சுந்தர்ராமன் தலைமையிலான அரசு அதிகாரிகள் ஆணையை ஆய்வு செய்தனர். இதில் அணை உறுதித்தன்மையுடன் பாதுகாப்பாக உள்ளது என்றும் சிறு சிறு பராமரிப்பு பணிகள் மட்டும் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் உலோகத்திலான ஜல்லிக்கட்டு காளை சிலையை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. விராலிமலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்திருந்தார். இந்நிலையே புதுக்கோட்டை ரவுண்டானா அருகில் சீறி பாயும் காளையை வீரர் அடக்குவது போல் தத்ரூபமாக உலோக சிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் ஜல்லிக்கட்டு காளை சிலையை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளையும் மாடுபிடி வீரர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று என்றும் விஜயபாஸ்கர் கூறினார். நாகை அருகே கேள் எரிவாயு குழாய்கள் குறைந்த ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த மாதானம் பகுதியிலிருந்து மேமாத்தூர் வரை 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேள் எரிவாயு குழாய்கள் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வேட்டங்குடி கிராமத்தில் விளைநிலங்கள் புதைக்கப்பட்டுள்ள கேள் எரிவாயு குழாய் குறைந்த ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் குழாய் பதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையே கெயில் நிறுவன அதிகாரிகள் 2 நாளில் குழாய்கள் ஆழத்தில் புதைக்கப்படும் என நில உரிமையாளரிடம் உறுதியளித்தனர். மாதானத்திலிருந்து மேமாத்தூர் வரைக்கும் 29 கிலோமீட்டர் கெயில் நிறுவனத்தின் மூலமா இந்த குழாய் கேஸ் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று இருக்கு. அதை நாங்கள் எங்களுக்கு லெட்டர் வந்தப்போ நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி கிராம சபை தீர்மானத்தில் இந்த திட்டம் எங்களுக்கு வேணாம், விவசாயத்தை அழிக்கிற திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, ஒயின்ஸ் வந்ததுனால எங்கள் ஊர் தண்ணியெல்லாம் கெட்டு போச்சு, குடிநீர் கெட்டு போச்சு, அதனால இந்த திட்டம் எனக்கு தேவையில்லை, ஆபத்து விளைவிக்குன்னு சொல்லிட்டோம். அவங்க மீறியும் அவங்க இப்போது மிரட்டி போலீஸ் வச்சுக்கிட்டு 500 போலீஸ் வச்சு ஒரு நாளைக்கு 500 போலீஸ் வச்சுக்கிட்டு திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கு. அரசு பார்த்து எங்களுக்கு அனைத்து சமூக ஆர்வலர்களும் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஒரு சிற்றூரில் நாட்டு விடுதலைக்கு பின் 70 ஆண்டுகள் கழித்து இப்போது மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் பல்ராம்பூர் ராமானுகஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஜல்பிபாரா எனும் சிற்றூர் அடர்த்தியான காடுகளுக்கு நடுவே உள்ளது. நாடு விடுதலையடைந்த 70 ஆண்டுகளாக இந்த ஊரில் மின்சார வசதி இல்லை. ஊரக பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மின்பாதை, மின்மாற்றிகள் ஆகியவற்றை அமைத்து முதன்முறையாக அந்த ஊருக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. எத்தனையோ முறை அதிகாரிடம் சட்டமன்ற உறுப்பினரும் மனு அளித்தும் நிறைவேறாத கோரிக்கை இப்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜல்பிபாரா மக்கள் அதை இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வாணியம்பாடியில் தரமற்ற சாலை அமைத்ததாக கூறி ஒப்பந்ததாரரை அமைச்சர் நிலோஃபர் கபில் கடுமையாக கண்டித்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்குள்ள 12வது வார்டு மற்றும் நியூ டவுன் புரொஃபஷனல் நகர் பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் நிலோஃபர் கபில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற சாலை பணிகள் தரமற்று இருப்பதாக ஒப்பந்ததாரர் ஷபீர் மற்றும் நகராட்சி உதவி செயற்பொறியாளர் சம்பத்குமார் ஆகிய இருவர் மீதும் குற்றம் சாட்டினார். அந்த தரமற்ற சாலையை அப்புறப்படுத்திவிட்டு உடனே புதிய சாலை அமைக்கும்படியும் அமைச்சர் உத்தரவிட்டார். ஒரு இன்ஜினியர் அது கூட பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ற மாதிரி இப்போ புதுசா போடுறீங்க, என்ன லாஸ் ஆகுதோ நீங்க பேக் பண்றீங்க. கவுன்சிலர் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்போ கல்வெட்டி அப்போ போட்டு இப்போ இது என்ன ஆகுது? கல்வெட்டு போட்டு திரும்ப எல்லாம் புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.